நாம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அடையாளங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? காலையில எழுந்தா ஒருத்தருக்கு மகனா, மகளா, ஆபீஸ் போனா ஒரு ஊழியர், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா ஒரு நண்பன், இப்படி எத்தனையோ பாத்திரங்கள். சரி, இந்த பாத்திரங்கள், இந்த பேர்கள், இந்த உறவுகள், இது எல்லாம் தான் நாமா? ஒருவேளை இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒன்னொன்னா கழண்டு விழுந்தா அதுக்கு அடியில மிச்சம் என்ன இருக்கும்? உண்மையிலே நீங்க யாரு? இந்த கேள்வி ஏதோ இன்னைக்கு நாம புதுசா கேக்குறதில்ல. இது மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே அவனுக்குள்ளேயே ஒளிச்சிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப மென்மையான ஆனா மிக ஆழமான ஒரு விசாரணை. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பேரு, அது உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒண்ணு. உங்க வேலை, அது நீங்க ஏத்துக்கிட்ட ஒரு பொறுப்பு. உங்க உடம்பு கூட, குழந்தையிலிருந்து வாலிப வயசு, முதுமைன்னு ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அது மாறிட்டு இருக்கு. இது எதுவுமே நிரந்தரமான நீங்க இல்லனா, அப்ப பாக்கி என்னதா இருக்கு? இந்த எல்லா வேஷத்தையும், எல்லா லேயர்ஸையும் எடுத்துட்டா அங்க வெறும் சூன்யம் தானா இருக்குமா? இல்ல நாம இதுவரைக்கும் கவனிக்காம விட்ட வேற ஏதாச்சும் இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த ஆய்வுல ரொம்ப முக்கியமான புள்ளி. இது ஒரு பொது தேடல் கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதே கேள்வியோட ஒரு ஆழமான பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த பயணத்தோட விளைவா உருவான ஒரு வழிகாட்டி தான் தத்துவ போதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையின் அறிவு. இது ஏதோ ஒரு தத்துவ புத்தகம் மட்டும் இல்ல, இது ஒரு உரையாடல். ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தெளிவுபடுத்துற உரையாடல். இப்போ இந்த உரையாடல் வழியா உண்மைய தேடுற நம்ம பயணத்துல நாமளும் சேர்ந்து ஆழமா இறங்கலாம் வாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆழமான உண்மையோட ஒரு சின்ன க்ளூ நம்ம தினமும் பேசுற மொழியிலேயே ஒளிஞ்சிருக்கு. நம்ம என்னைக்காவது நான் உடல்னு சொல்றோமா? இல்ல, என் உடல்னு தான் சொல்றோம். நான் கைகள்னு சொல்றதில்ல, என் கைகள்னு சொல்றோம். நான் எண்ணங்கள்னு சொல்றதில்ல, என் எண்ணங்கள்னு சொல்றோம். அந்த என் அப்படிங்கிற சின்ன வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. அது உடைமையாளரையும் உடைமையும் பிரிச்சு காட்டுது. அப்போ உடல், எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமான கருவிகள்னா, அந்த கருவிய பயன்படுத்துற அந்த உரிமையாளர் யாரு? இத ஒரு அழகான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். வானத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அது எப்பவும் இருக்கு, நிலையா, ரொம்ப பெருசா. இப்போ மேகங்கள பாருங்க. கருமேகம், வெள்ள மேகம், புயல் மேகம்னு விதவிதமா வருது. கொஞ்ச நேரம் வானத்துல உலவுது, அப்புறம் களைஞ்சு போயிடுது. மேகங்கள் வர்றதுனாலயோ போறதுனாலயோ வானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, இல்லையா? நம்மளோட ஆழமான துன்பங்களுக்கெல்லாம் காரணமே ஒரு சின்ன அடையாள பிழைதான். நிலையான வானமா இருக்கிற நாம வந்துட்டு போற மேகங்களான நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், வலிகள், சந்தோஷங்களோட நம்மளையே தவற அடையாளப்படுத்திக்கிறோம். புயல் வரும்போது நானே புயல்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம அந்த புயல் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற வானம். சரி, இந்த ஆழமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க நாம ஒரு படிப்படியான வழியே பின்பற்ற போறோம். முதல்ல இந்த உண்மைய தேடுற ஒருத்தருக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவைன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம நான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு லேயர்ஸா ஆராய்ந்து விளக்குவோம். அதைத் தொடர்ந்து அந்த மாறாத சாட்சியான உண்மையான நான் யாருன்னும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுனோ பாப்போம். அப்புறமா நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த மகத்தான தொடர்பை உணர்ந்து கடைசியா இந்த அறிவோட உண்மையான சுதந்திரத்துல எப்படி வாழுதுங்கிறதையும் விரிவா ஆராய்வோம். ரொம்ப நுட்பமான ஒரு கருவிய கையாளணும்னா அதுக்கேத்த மாதிரி திறமை வேணும். அதே மாதிரி தான் இந்த நுட்பமான உண்மைய தெரிஞ்சுக்க நம்ம மனச முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தணும். இத வேதாந்திரத்துல சாதனா சதுஷ்டயம் அன்னு சொல்வாங்க. அதாவது உண்மையை அறிவதற்கான 4 விதமான தகுதிகள். இந்த தகுதிகள் இல்லாம இந்த அறிவு வெறும் காதால கேட்கிற தகவலா மட்டும்தான் இருக்கும். அது நம்மள மாத்துற ஒரு அனுபவமா மாறாது. அந்த 4 முக்கியமான தகுதிகள் இதுதான். முதல்ல விவேகம், அதாவது எது நிலையானது எது நிலையில்லாததுங்கிறத பிரிச்சு பாக்குற தெளிவான புத்தி. 2வது வைராகியம், நிலையில்லாத உலகப் பொருட்களோட இன்பங்கள் மேல பற்றில்லாம இருக்கிறது. இது வெறுப்பு கிடையாது, ஒரு சார்பற்ற நிலை. 3வது 6 வகையான உள் செல்வம், மனச கண்டபடி அலைப்பாய விடாம கண்ட்ரோல் பண்றது, புலன்களை அதோட போக்குல போக விடாம அடக்கிறது மாதிரியான மனப்பக்குவங்கள். கடைசியா முமுக்ஷுத்வம், அதாவது இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை அடையணுங்கிற ஒரு தீவிரமான தனியாத ஈக்கம். இந்த ஏக்கந்தா நம்மள இந்த பயணத்துல முன்னாடி தள்ளிட்டு போற எரிபொருள். இப்போ நாம ஒரு முக்கியமான அகழ்வாராய்ச்சியா ஆரம்பிக்க போறோம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற சிறந்த வழி என்னன்னா, முதல்ல நான் எதுவெல்லாம் இல்லன்னு தெளிவா புரிஞ்சிக்கிறது தான். இத நேதி நேதி, அதாவது இது இல்ல இது இல்லன்னு சொல்ற அணுகுமுறை. ஒரு சிற்பி தேவையில்லாத கல்லையெல்லாம் செதுக்கி எதிர்த்துட்டு உள்ள இருக்கிற சிலைய வெளிக்கொண்டு வர்ற மாதிரி நாம நம்மள பத்தி தப்பா வச்சிருக்கிற அடையாளங்களை ஒன்னொன்னா விலக்கி பார்க்க போறோம்.
தத்துவபோதத்தின்படி நாம நான்னு நினைக்கிறது 3 விதமான உடல்களோட ஒரு தொகுப்பு. முதல்ல ஸ்தூல சரீரம், அதாவது இந்த கண்ணுக்கு தெரியற நம்ம பருவுடல். இது பஞ்சபூதங்களால ஆனது. பிறப்பு, வளர்ச்சி, நோய், முதுமை, மரணம்னு மாற்றங்களுக்கு உட்பட்டது. 2வது சூக்ஷ்ம சரீரம், அதாவது நுண்ணுடல். இது நம்ம புலன்கள், மனசு, புத்தி, பிராணன் மாதிரி 17 நுட்பமான விஷயங்களால ஆனது. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே இங்கதான் நடக்குது. 3வது காரண சரீரம். இதுதான் ரொம்ப ஆழமானது. கனவே இல்லாத ஆழ்ந்த தூக்கத்துல நாம் அனுபவிக்கிற அறியாமைங்கிற வித மாதிரி. இந்த உடல் தான் மத்த 2 உடல்களுக்கும் காரணமா இருக்கு. இந்த 3 உடல்களையே இன்னொரு கோணத்துல 5 உரைகள் இல்லனா கோசங்களாவும் விளக்கலாம். வெங்காயத்தோட தோள்கள் மாதிரி நம்ம உண்மையான சுரூபத்தை இந்த 5 உரைகள் மூடி மறைச்சிருக்கு. அன்னமய கோசம், உணவால ஆன இந்த பரு உடல். பிராணமய கோசம், உடம்ப இயக்குற உயிர் சக்தி, அதாவது பிராணன். மனோமய கோசம், நம்ம மனசு மற்றும் உணர்ச்சிகள். விஞ்ஞானமய கோசம், நல்லது கெட்டதை பகுத்தறிகிற புத்தி, முடிவெடுக்கிற திறன். கடைசியா ஆனந்தமய கோசம், ஆழ்ந்த தூக்கத்துல நாம உணர்ற ஒரு விதமான அமைதியான, காரணமே இல்லாத ஆனந்த நிலை. இது எல்லாமே நம்மால கவனிக்கப்படுற விஷயங்கள், அனுபவிக்கப்படுற விஷயங்கள். இப்போதான் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். உங்க உடம்ப உங்களால கவனிக்க முடியுது, உங்க மூச்சு காத்த உங்களால கவனிக்க முடியுது. நீங்க கோவமா இல்ல சந்தோஷமா இருக்கிறப்ப வர எண்ணங்களை உங்களால பார்க்க முடியுது இல்லையா? ஏன் ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க உணர்ந்த அந்த ஆனந்தத்தை கூட எழுந்திரிச்சதும் நல்லா தூங்குனேன்னு உங்களால ஞாபகப்படுத்திக்க முடியுது. அப்போ இந்த உடல், மூச்சு, மனசு, புத்தி, ஆனந்தம்னு இது எல்லாத்தையுமே ஒரு சாட்சி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்வையவர் யாரு? அந்த பார்வையாளர் யாரு? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த முழு விசாரணையோட திறவுகோள். நாம இதுவரைக்கும் இது இல்லன்னு ஒதுக்குன எல்லாத்துக்கும் பின்னாடி இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற அந்த மாறாத சாட்சிதான் உண்மையான நான். அந்த கவனிப்பவர், அந்த சாட்சிதான் ஆத்மன். அதோட உண்மையான இயல்பு என்னன்னு இப்ப நாம பாப்போம். ஆத்மன் அப்படிங்கிறது சச்சித் ஆனந்த ஸ்வரூபம், அதாவது இருப்பு, உணர்வு, பேரின்பத்தோட வடிவம். அது நாம பார்த்த 3 உடல்கள்ல இருந்தும் அந்த 5 கோசங்கள்ல இருந்தும் முற்றிலும் வேறானது. அதை தாண்டி நிக்கிறது. அது பிறக்கிறதில்ல, இறக்கிறதும் இல்ல. அதுதான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிற பொருள். ஆனா அத வேற எதுவும் அறிஞ்சுக்க முடியாது. அதுதான் நீங்க. இந்த சத் சித் ஆனந்தத்தை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். சத்துனா தூய இருப்பு, நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு 3 காலத்திலயும் மாறாம இருக்கிற ஒண்ணு. உடம்பு மாறலாம், உலகம் மாறலாம், ஆனா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு மட்டும் மாறவே மாறாது. அதுதான் சத். சித்துனா தூய உணர்வு இல்லனா அறிவு. எந்த வெளிச்சத்தினால இந்த உலகமோ நம்ம எண்ணங்களும் தெரியுதோ அந்த சுயமா ஒளிரும் அறிவு. ஆனந்தம்னா தூய பேரின்பம், முழுமை. இது வெளியிலிருந்து வர்ற தற்காலிக சந்தோஷம் கிடையாது. இது நம்மளோட இயல்பான, எந்த நிபந்தனையும் இல்லாத அமைதி மற்றும் முழுமையின் நிலை. இதுவரைக்கும் நாம தனிப்பட்ட ஜீவனை பத்தி, அதாவது சிற்றண்டத்தை பத்தி பார்த்தோம். நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு விடைய நோக்கி நகர்ந்தோம். இப்போ இந்த விசாரணைய பேரண்டத்துக்கு, அதாவது இந்த மொத்த பிரம்மண்டத்துக்கும் விரிவுபடுத்துவோம். இந்த முழு பிரபஞ்சமும் எப்படி உருவாச்சு? தனி மனுஷனான நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஆராய்வோம். தத்துவபோதத்தின் தடி இந்த முழு பிரபஞ்சமும் மாயாங்கிற ஒரு படைப்பு சக்தியோட சேர்ந்த பிரம்மம்ங்கிற ஒரு முழு முதற் பொருளிலிருந்து தான் தோன்றுது. பிரம்மம்னா எல்லையே இல்லாத, உருவமே இல்லாத, காலத்தை கடந்த முழுமையான உண்மை. மாயானா அந்த உண்மையோட விளக்கவே முடியாத படைப்பாற்றல். இத கடல் அலைகள் மாதிரி சொல்லலாம். பிரம்மம் கடல்னா மாயை வந்த அலைகளை உருவாக்குற அதோட சக்தி. இது ஒரு அழகான வரிசை முறையில நடக்குது. பிரம்மம் மற்றும் மாயையிலிருந்து முதல்ல ஆகாயம், அதாவது வெளி உருவாகுது. அந்த ஆகாயத்திலிருந்து காற்று, காத்தோட அசைவுனால வர்ற வெப்பத்திலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீர்லிருந்து பூமி. நம்ம பரு உடல் உட்பட இந்த பிரபஞ்சத்துல நம்ம பாக்குற, உணர்ற எல்லாமே இந்த 5 மூலப்பொருட்களோட விதவிதமான கலவைகளால உருவானதுதான். நுட்பமானதிலிருந்து பருப்பொருளா இந்த பிரபஞ்சம் விரியுது. இப்ப நாம இந்த மொத்த விளக்கத்தோட உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். தத்துவபோதத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு இதுதான். ஒரு பக்கம் தனிப்பட்ட ஆன்மாவான ஆத்மன், இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மம். இது 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த அடிப்படையான ஒற்றுமைய வெளிப்படுத்துற தருணம் இது. ஒரு பக்கம் ஜீவன்னு சொல்ற தனிநபர் அறியாமையால கட்டுப்பட்டு தன்னை இந்த சின்ன உடம்பு, மனசுதான் நினைச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஈஸ்வரன்னு சொல்ற பிரபஞ்ச சக்தி மாயங்கிற படைப்பாற்றலோட சேர்ந்து எல்லாம் தெரிஞ்சவரா, எல்லாம் வல்லவரா தோன்றார். பாக்குறதுக்கு சிற்றண்டத்துக்கும் பேரண்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இது ஒரு வெளிப்படையான முரண்பாடு மாதிரி தோணுது.
இந்த முரண்பாட்டை தீர்க்கிற வேதத்தோட மகத்தான வார்த்தை தான் தத்வம் அசி, அதாவது அது நீயாக இருக்கிறாய். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி உணர்வு, அதாவது ஆத்மன், இந்த பிரபஞ்சத்தோட மூல காரணமா இருக்கிற அதே உணர்வு தான், அதாவது பிரம்மம். ஒரு பானைக்குள்ள இருக்கிற ஆகாயமும் வெளியில இருக்கிற பரந்த ஆகாயமும் எப்படி சாரத்துல ஒண்ணும், அதே மாதிரிதான் பானைங்கிற அந்த வடிவம் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குனாலும் உள்ள இருக்கிற ஆகாயம் ஒண்ணுதான். அதே போல உடம்பு மனசுங்கிற உபாதிகள் வித்தியாசத்தை உண்டாக்குனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் அந்த மகத்தான அடையாளம். சரி, இந்த அறிவை பெறறதுனால என்ன பயன்? இது வெறும் தத்துவமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவபூர்வமா உணர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உண்மையை உணர்ந்த ஒருத்தரோட நிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையை தான் ஜீவன் முக்தான சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது இந்த வாழ்க்கையிலேயே, இந்த உடம்புலயே விடுதலை அடைஞ்சவர். இந்த ஞானம் நம்மள கட்டுப்படுத்துற கர்ம வினைகளை எப்படி பாதிக்குது பாருங்க. 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. சஞ்சித கர்மா, அதாவது பரபிறவிகளா நாம சேர்த்து வச்சிருக்கிற வினைகளோட ஒரு பெரிய மூட்டை. இந்த ஞானம்ங்கிற நெருப்பு அந்த மூட்டையையே எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆகாமி கர்மா, அதாவது ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் செய்யற செயல்களோட பலன்கள். அது தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி அவங்க மேல ஒட்டவே ஒட்டாது. ஆனா பிராரப்த கர்மா, அதாவது எந்த வினை இந்த உடம்பு கொடுத்து இந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சதோ அது ஒரு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி, அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஒரு ஜீவ முக்தர் வாழ்க்கையோட இன்ப துன்பங்களுக்கு நடுவுல எப்படி வாழறாரு? அவர், நான் இந்த சின்ன உடம்பு மனசில்ல, நான் எதுலயும் ஒட்டாத அமைதியான சாட்சி, நான் இருப்பு உணர்வு பேரின்பத்தோட வடிவம் அங்கிற அசைக்க முடியாத உறுதியோட வாழறாரு. அவரோட அடையாளம் மொத்தமா மாறிடுது. அவர் வாழ்க்கையோட நாடகத்துல ஒரு பாத்திரமா இருந்தது போய் இப்போ அந்த நாடகத்தையே அமைதியா ரசிச்சு பாக்குற ஒரு பார்வையாளரா மாறிடுறாரு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இந்த அமைதியான அசைக்க முடியாத அறிவின் இடத்திலிருந்து வாழ்றதுன்னா அது எப்படி இருக்கும்? கோபம், பயம், கவலைன்னு விதவிதமான மேகங்கள் வரும்போதும் நாம் அந்த நிலையான வானம்ங்கிற உணர்வோட இருக்கிறது எவ்வளவு பெரிய சுதந்திரமா இருக்கும். இந்த பார்வை மாற்றம் உங்க அன்றாட வாழ்க்கைய எப்படி மாத்தும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.